ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து 1 மினிட் சட்னி இல்லைன்னா கார சட்னி எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் இட்லி தோசைக்கு ஏற்ற ஒரு அவசர சட்னி தான் செஞ்சு காட்ட போகிறோம். இந்த அவசர சட்னி ஒரே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இது வந்து மற்ற சட்னியிலேருந்து கொஞ்சம் இது வித்தியாசமாக இருக்கும். இது வந்து பச்சையாகவே நம்ம எல்லா பொருளையும் பச்சையாக அரைப்போம். அதே மாதிரி ஒரு சொட்டு கூட தண்ணியே சேர்க்காமல் அரைக்கிறதுனால இந்த 1 மினிட் கார சட்னி வந்து கெட்டு போகாமே இருக்கும். 2 நாள் வரையும் வெளியே வச்சாலே கெட்டு போகாமல் இருக்கும். இதுக்கு வந்து இன்னொரு பேர் ரோசாப்பூ சட்னின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தை வச்சு வாங்க இந்த சட்னி எப்படி செய்வோன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு புளி, ஒரு தக்காளி, ஒரு 10 காஞ்ச மிளகாய், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் எடுத்துக்கணும். இந்த சட்னிக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாயும் உப்பையும் சேர்த்து நம்ம வந்து அரைக்க போகிறோம். இந்த அரைக்கிற வரிசை வந்து ரொம்பவே முக்கியம். அதனால் நாங்கள் காமிக்கிற மாதிரியே நீங்கள் அரைச்சிக்கோங்க. மிளகாயும் உப்பையும் போட்டு அரைச்ச பிறகு கூட வந்து தக்காளியையும் புளியையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. தண்ணி வந்து விடுறதுக்கு தேவையில்லை. ஸோ அரைச்ச பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது வந்து நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நம்ம பச்சையாக சேர்க்குறனால இது ரொம்ப அரைக்கக்கூடாது. அதனால் ஃபஸ்ட் இதை போட்டு பல்ஸில் 3 வாட்டி சுற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லா அரைச்சிட்டு இதை வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து போட்டுக்கணும். ஃபஸ்ட்டே நம்ம வெங்காயத்தை போட்டு அரைச்சோம் அப்படின்னா வெங்காயம் வந்து கசந்துரும் ரொம்ப நேரம் மிக்சியில் இருக்கிறனால. இப்போ இதை வந்து நம்ம தாளிச்சிக்க போகிறோம். இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எண்ணெய் விட்டால் தான் நல்லாயிருக்கும். நம்ம வந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விடுறோம். நல்லெண்ணெய் விட்டுருக்கோம். அதுக்கப்புறமா இதில் வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டு நம்ம தாளிக்க போகிறோம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான ரோஜாப்பூ சட்னி இல்லைன்னா 1 மினிட் அவசர சட்னி வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. இதை வந்து நம்ம இட்லி தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிடலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.